ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக கேரளா பார்டரில் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ பொள்ளாச்சி, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் பொள்ளாச்சி வந்து ரீச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போது நம்ம கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வந்திருந்தோம். ஸோ பொள்ளாச்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரிட்டன் டு மதுரை வந்து போயிட்டுருக்கோம் த்ரூ நைட்டுங்க. ஸோ நைட் ட்ராவல் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஏரியா பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இப்போ நான் வந்துட்டு இந்த ரோடு வளைஞ்சு போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கும் கேரளா, அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் ரோடு. இது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற ரோடு. இந்த ரோட்டில் வரக்கூடிய பெண்டு இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்டாக மேப்பில் காட்டுறபடி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ரோட்டில் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தமிழ்நாடு வழி. இதில் இன்னொரு டேர்ன் ஒன்று வரும், அந்த டேர்னுக்குள்ளே நம்ம கேரளாக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கேரளா கொஞ்சம் தமிழ்நாடு கொஞ்சம் பார்டரில் மாறி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ என் மேப்பில் இங்கே வந்து நான் தெரியுது, ஓகேவா? நான் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து நைட் ரைடு CB200X நைட்டில் என்னோட அந்த ஆக்சைட் லைட்ஸ் நான் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு HJG ஃப்ளாக் இந்த லைட் வந்து நைட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் இது நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ 3, 2, 1 ஓகே, இப்போ நம்ம வந்து கேரளாக்குள்ளே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரோடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டாக இந்த இடம் வந்து கேரளாவுக்கு சொந்தமானது, கேரளா கவர்மெண்ட்டோடது. நம்ம தமிழ்நாடை தாண்டி இப்போ கேரளாக்குள்ளே போயிட்டுருப்போம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டேர்ன் வரும், அந்த டேர்னுக்கு அப்புறம் ரிட்டர்ன் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாரே போயிடுவோம். இந்த ரோடு ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேரளாவில் என்னால் இமேஜினே பண்ண முடியல. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்டர் ரோட்டில் நான் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் நிறைய இடத்துல நீங்கள் டக்குன்னு போய் பார்டர் கிராஸ் பண்ணிவிடுவீங்க. வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கூட நம்ம டக்குன்னு கிராஸ் ஆகிடுவோம். ஆனால் மாறி ரோடு வர்றது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது 1 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே ரோடு வந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் வந்து கேரளாக்குள்ளே வருது ரோடு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து கேரளாக்குள்ளே இருக்குது. கேரளாக்குள்ளே இருக்கக்கூடிய ரோடு. இந்த ரோடு வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தம் கிடையாதான். நான் லோக்கல்ஸ்ட்டை கூட கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட், இங்கே இருக்க ஏரியா, இங்கே இருக்க நிலப்பரப்பு, இங்கே இருக்க சர்வே, இந்த கோயில் உட்பட எல்லாமே கேரளா கவர்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ கேரளாவில் இந்த சைடு இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம், ஸோ மீனாட்சிபுரத்துக்குள்ளார நம்ம இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். மீனாட்சிபுரத்தோட எல்லாம் இது. இதிலேருந்து ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் டேர்ன் ஆகும். லெஃப்ட்டில் அந்த ரோடு வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸாக்டாக எங்கே போயிடுவோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போயிடுவோம். நான் உங்களுக்கு அந்த மீனாட்சிபுரம் ரோட்டுக்கே கூட கூப்பிட்டு போய் காட்டுறேன். இது வந்து இப்போ நான் ஓடிட்டுருக்கிற இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பார்டர். ஸோ நைஸில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைமுங்கிறனால கொஞ்சம் நல்லா இருக்குது, அதை நான் ஃபீல் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் பார்டரில் ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் ஒரு ஜாலி. இந்த லெஃப்ட் திரும்புகிறோம் பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக தமிழ்நாடு பார்டர். இந்த ரோடு இது வந்து தமிழ்நாடு. ஸோ எஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மாதிரி தான் இது வந்து ஃபஸ்ட்டு இல்லைங்க. நான் ஆரம்பத்துலேருந்து இந்த ரோட்டில் இப்போ கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா, இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு இப்படி தான் போச்சு. தமிழ்நாடு கொஞ்சம், கேரளாவில் கொஞ்சம், தமிழ்நாடு கொஞ்சம், கேரளாவில் கொஞ்சம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் கேரளாக்குள்ளே போகிறதுக்கு நிறையா ரூட்ஸ் வந்துருக்கு. வியூ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொள்ளாச்சி வழியாக இருக்கக்கூடிய ஒரு ரோட்டு மீனாட்சிபுரம் போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ மீனாட்சிபுரம் கேரளாவோடது. இந்த ஏரியாவுக்கு பேர் மணக்கதவுங்கிற ஊர் வந்து பொள்ளாச்சிக்கு சொந்தமானது. ஸோ இது ரெண்டையும் பிரிக்கிறது இந்த ரோடு. இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து நீங்கள் கேரளா போகிற ஒரு வழி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிளேசஸ், கன்னியாகுமரி வழியாக நீங்கள் வந்து கேரளா போகலாம். இந்த மாதிரி இருக்கிற நிறைய பார்டர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணாத ஒரு கேரளா பார்டர் அப்படின்னா இது. சில லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான், ஏன்னா இதுதான் நான் அடிச்சு விடலை, கேட்ட வரைக்கும் அவங்க எனக்கு வந்து சொன்னது, இந்த லோக்கல் பீப்புள்ஸ் மோஸ்ட்லி திருச்சூர் போகிறவங்க இந்த ரூட் வழியாக போவாங்க, பாலக்காடு போகிறவங்க இந்த ரூட் வழியாக போவாங்க. இங்கேருந்து 35 கிலோமீட்டர் சம்திங் பாலக்காடு உங்களுக்கு ஜாயின் ஆகிடும். அதே மாதிரி திருச்சூர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸில். எஸ், இந்த ரோடு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு ஈஸி ஃபார் கேரளாக்குள்ளே வரத்துக்கான ரோட்ஸ். ஒரே ஒரு செக் போஸ்ட் பார்டர் ஒன்று இருக்கும். அந்த செக் போஸ்ட் வழியாக தான் நம்ம இப்போ மீனாட்சிபுரம் போகிறோம். அதாவது மீனாட்சிபுரம் போகிற ஐடியா எனக்கு கிடையாது.
இருந்தாலும் நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து காட்டலாம் இல்லையா, அதுக்கு தான். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கோல்டுங்க. இந்த லொக்கேஷன் சரியான சில்னஸ்ஸு. யா நல்லா இருக்குது. எஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னா பயங்கர சில்னஸாக இருக்கும். கேரளா அப்படின்னாலே ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி நல்லாவே டார்க்காக, என்ன சொல்கிறது, நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்கள்ல அந்த மாதிரி தான் எப்பயுமே இதாகிட்டு இருக்கும். பட் மோஸ்ட்லி நீங்கள் அது வந்து கேரளாக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸில் காட்டுற மாதிரி வைப்பு. மோஸ்ட்லி இந்த பார்டர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய கேரளா பிளேசஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான். சேம் கிளைமேட்டில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்படி பனி பெய்யுதோ அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயும் பனி பெஞ்சிட்ருக்கு. மோஸ்ட்லி இந்த ரைன் டைம்ஸில் அதே மாதிரி தான். பார்டர் பிளேசஸ் மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு வந்து மேனேஜபிள் அண்ட் டீசெண்டாக வந்து இருக்குங்க. ஆனால் இதே நம்ம வந்துட்டு இப்போ நம்ம போகிறோம் பார்த்திங்களா மீனாட்சிபுரத்தை தாண்டிட்டேன் அப்படின்னா அஃபிஷியலாக அங்கேருந்து 10 கிலோமீட்டரில் திருச்சூர்லாம் பாலக்காடு வந்துடும், ரோடு ஜாயிண்ட் ஆகிடும். அந்த பிளேசஸ் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் சீசனல் டைம் நான் சீசனல் டைம்லாம் இல்லை, நமக்கு எப்படி பார்த்தாலும் அப்படி தான் வந்து இருக்குது. இது வந்து ஆக்சுவலி அவினாஷி, திருப்பூர், பல்லடம், பொள்ளாச்சி அந்த ரூட்டுக்கு நம்ம போய் ஜாயிண்ட் ஆகி போவோம். பட் அது இப்போது பிளான் இல்லை. ஸோ நமக்காக இப்போ நம்ம வந்து மீனாட்சிபுரம் போக போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, மீனாட்சிபுரம் ரொம்ப பெருசாலாம் இல்லை, இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் மீனாட்சிபுரம். ஸோ அங்கே போயிட்டு ஸோ அந்த செக் போஸ்ட் அங்கே முன்னாடி உங்களுக்கு தெரியுதா, அந்த செக் போஸ்ட்டுங்கிறது தான் நமக்கு வந்து கேரளா பார்டர். ஸோ திஸ் இஸ் மீனாட்சிபுரம் ஹைவே. எனக்கு ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார், நான் கொடுக்கல. ஏன்னா நானே சும்மா ஒரு கிலோமீட்டர் தான் போக போகிறேன். எனக்கு அப்புறம் வரவர் முன்னாலுமே வேறு ஏதோ ஊருக்கு போகலாம், அவர் கூட போயிட்டாருன்னா அவர் கரெக்டாக போயிடுவார். ஸோ அதனால தான். எஸ், இது வந்து பாலக்கோடு ரோடுங்க, பாலக்காடு கொடுவாயூர் ரோடு. கேரளாக்குள்ளார என்ட்ரு ஆயாச்சு இந்த ரோடு. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த செக் போஸ்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அப்படியே மாறும். கேரளா லாங்குவேஜ் இருக்கும், பார்க்குற பீப்புள்ஸ் கேரளா ரெஜிஸ்டர்டு வெஹிக்கல்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கேரளா சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்படியே அந்த பார்டருக்கு அந்த பக்கம் நமக்கு தமிழ்நாடு. எஸ், இப்போ நம்ம பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ அலோடு. ஆனால் உள்ளே போயிட்டா தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கோப்ரோ அலோடு இல்லை. ஸோ இதுலேயே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒன்று திரும்புது இல்லைங்களா, இந்த இடங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா, இது வந்து இப்போ நம்ம போய் ஜாயிண்ட் ஆனீங்களா அந்த ரோட்டோட போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். தமிழ்நாடுக்குள்ளே பொள்ளாச்சிக்குள்ளே போகிறது. உங்களுக்கு தெரியுதா, போர்டு எல்லாமே கேரளா லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. கேரளா போலீஸோட போர்டு, எமர்ஜென்சி ஏரியாஸ். நல்லா இருக்குங்க, நல்லாயிருக்கு. நேற்று இந்த ஏரியாவில் வந்துட்டு தாங்க ஜஸ்ட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு வந்துட்டு இங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு போயிட்டு கேரளாவில் போய் டீ குடிச்சிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம் ஜாலியாக. பொள்ளாச்சியில் இருக்க ஆளுங்களாம் அப்படி தான். நம்ம சைடில் இந்த லோக்கல்ஸில் இருக்கவங்களாம் சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் போனால் கேரளாவா, என்ன தலை எங்கே தலை போகிற. இப்போ நம்ம ஊரில் கேட்டால் வந்து கொடைக்கானலில் போய் டீ குடிச்சிட்டு வந்தேன், ஊட்டியில் போய் டீ குடிச்சிட்டு வந்தோன்ற மாதிரி நாங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்கே போய் டீ குடிச்சிட்டு வருவோங்கடா அப்படின்ற மாதிரி இந்த பார்டரில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி குஜாலாக ஜாலியாக இருப்பாங்க. எஸ், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடம்லாம். பட் அவங்கள 5 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு அப்படி இருக்குது. ஓகே தலை, எல்லாமே மலையாளத்தில் எழுதியிருக்காங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ நான் இப்படியே டேர்ன் பண்ணிக்கிறேன். டேர்ன் பண்ணிட்டு திரும்ப நம்ம போகிறது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்க வேண்டியது தான், வேறு எங்கேயுமே யூ டர்ன்ஸ் கிடையாது. ஸோ ஃபுல்லாக லாட்ரி. நீங்கள் அப்படியே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா பூராவுமே லாட்ரி தாங்க. லாட்ரி பேக்கரி இருக்கோ இல்லையோ தாங்க, பார்த்தீங்களா இந்த கடைகள் எல்லாமே லாட்ரி டிக்கெட்டுக்கான கடைகள். ஆனால் இது எதுவுமே அந்த செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கடை கூட நீங்கள் பார்க்க முடியாது.
பட் அதே நீங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பாலக்காடு ரோடு. இந்த பாலக்காடு ரோடுக்கு வந்துட்டு நமக்கு பார்த்திங்களா பாலக்காடு பஸ்ட்டு. எஸ் ஓகே, நான் இப்படி இங்கே திரும்பிக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் என்ன இப்போ. ஸோ ஓகே, இப்படியே 10 கிலோமீட்டர் நேராக வந்து பாலக்காடு போயிடுவோம். வேணாம், இதிலே திரும்பிக்கலாம். இன்னொரு நாள் இதுக்குன்னே வருவோம், ஓகேங்களா? ஸோ இன்னும் இது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்தது. இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸு, இங்கே இருக்க பிளேசஸ், நீங்கள் எல்லா ரெஜிஸ்டர்டு பைக்ஸ் பார்த்தாலுமே எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனில் அண்ட் கேரளாக்குள்ளே இந்த வண்டி எல்லாமே ஓடும். ஆனால் இதே வண்டிகள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் பாலக்காடு பஸ்ஸு பார்த்தீங்களா, இதை தான் கிராஸ் பண்ணி வந்தோம். இந்த வண்டியை பார்த்தாலே ஒரு வைபு தாயா, இந்த எவ்வளோ மலையாள படத்தில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான். ஸோ இந்த பிளேசஸ்லேருந்து கொஞ்சம் திட்டால வந்துட்டிங்கன்னா இங்கே எல்லாமே கேரளா அந்த ட்ரெடிஷ்னல்ஸ், அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் மோஸ்ட்லி இங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே ஓணம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஓணம் செலிப்ரேஷனுங்கிறது சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நம்ம அப்படியே அந்த சைடு பொள்ளாச்சியிலேருந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நான் தாண்டி அந்த போயிட்டோன்னா இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட் கடை, இந்த பஸ், இந்த வண்டி எதுவுமே அந்த பக்கம் நீங்கள் பார்க்க முடியாது. KL09 KL17 நினைக்கிறேன் இந்த ஏரியா பேர். ஏன்னா மோஸ்ட்லி அந்த வண்டிகள் தான் இருக்குது. அப்போ அங்கங்கே தமிழ்நாடு வண்டியை பார்க்க முடியுது. நைஸ்ங்க. ஸோ யா, மீனாட்சிபுரம் இதுதான் வந்து கேரளா பொள்ளாச்சியோட எல்லை. பொள்ளாச்சி வழியாக கேரளாவுக்கு போகிறவங்களுக்கான ரூட் இது. மோஸ்ட்லி இங்கே ஒரு எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு செக் போஸ்ட் இருக்கும். பட் இந்த பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபான ஒரு ஏரியா. மற்ற இடங்கள் மாதிரி பயங்கரமான செக் போஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பொள்ளாச்சியோட எண்டு. ஸோ பொள்ளாச்சி எண்டுங்கிறதுனால நீங்கள் மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க. ஸோ எஸ், இன்னும் நீங்கள் வந்து இந்த பாலக்கோடு சைடு அந்த மாதிரி இன்னும் இதுலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் நீங்கள் தாண்டி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஓரியன்டாக இருக்கும். இங்கே படிக்கிறவங்களே முக்கால்வாசி பேர் வந்து கேரளா தான். இந்த இடமும் கேரளாக்குள்ளே வரதுனால ஒரே இடங்களில் ஒரே மாதிரி இந்த பார்டர் பிளேசஸில் நீங்கள் 2 விதமான மக்கள் வந்து பார்க்க முடியும். 2 ஸ்டேட்ஸோட மக்களை பார்க்க முடியும். அதுதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. நிறைய பேர் இந்த சைடில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எஸ் இந்த மாதிரி கர்நாடகா பார்டரு, ஆந்திரா பார்டரில் இவங்கெல்லாம் அந்தந்த இடங்களுக்கான அந்த லாங்குவேஜஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தையும் ஃபாலோ பண்ணினோம், அவங்களோட ட்ரெடிஷனும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பார்டர் ஏரியாஸில் இருக்க பீப்புள்ஸ்க்கு 2 பேரோட சப்போர்ட் அண்ட் இன்கம்ஸும் இருக்கணும். ஸோ அதனால் அவங்க மோஸ்ட்லி மலையாளமும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ட்ரெடிஷ்னல் அவங்களோட ஃபுட்ஸ். சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், பானிபூரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துருப்பீங்க. பானிபூரியே வந்துட்டு இந்த பார்டரில் நீங்கள் சாப்பிட்ற பானிபூரி உள்ளே இன்னொரு 5 கிலோமீட்டர் தாண்டி பொள்ளாச்சியில் போனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. அதே அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிட்டா வேறு மாதிரி டேஸ்ட் இருக்குது. காளான் அண்ட் அதே மாதிரி இந்த பானிபூரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் சில்லி சிக்கன் சாப்பிட்றீங்க இல்லையா, இந்த மாதிரி சில்லி சிக்கன் ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் டீ காஃபிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தாங்க இருக்குது. ஆனால் இந்த 5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸுக்கு அந்த பக்கம் நீங்கள் சாப்பிட்றது வேறு மாதிரி, இந்த பக்கம் நீங்கள் சாப்பிட்றது வேறு மாதிரி. ஏன்னா நேற்று நான் சாப்பிட்டேன், அதை வச்சு சொல்கிறேன். எனக்கே ஒரு நல்ல அனுபவம். என்னடா இது பானிபூரியில் கூட வித்தியாசம் இருக்கேன்ட்டு. நம்ம ஊர் சைடில் போய் சிக்கன் அட் சேம் டைம் நான் 2 சைடும் போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு 2யுமே சாப்பிட்டா இங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பானிபூரி, அந்த ரசப்பூரி இருக்கு இல்லையா, அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. எஸ், இதோட நமக்கு இது வந்து தமிழ்நாட்டோட எல்லை. இந்த போர்டு இருக்கிற இடம் தமிழ்நாட்டோட எல்லை. இதிலிருந்து நம்ம தமிழ்நாடு, அவ்வளோதான். ஸோ இது வந்து தமிழ்நாடு, அந்த பக்கம் வந்து கேரளா. ஓகே, போதும். இப்போ நம்ம வந்து நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்குள்ள பிளேஸுக்கு போகணும். இந்த வீடியோ நான் எங்கேயுமே கட் பண்ணாததுக்கான ரீசன் என்னென்னா, ஓகே இந்த போர்டை பார்த்துட்டிங்களா, நேராக பொள்ளாச்சி 13 கிலோமீட்டர்ஸ். அங்கேருந்து அம்பரசபாளையம் அதெல்லாம் தெரியாது. பொள்ளாச்சி போயிட்டு நான் அப்படியே அங்கேருந்து கூகுள் மேப் ஃபாலோ பண்ணி போகிறேன். மோஸ்ட்லி இந்த ட்ராவல் நைட்டு தான். ஏன்னா நான் போய் டெஸ்டினேஷன் சேர்றதுக்குள்ளே ஐ திங்க் 7:30 ஆகிடும். இப்போயே ஒரு 5:40 சம்திங் அந்த டைம்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு நல்லா இருந்துச்சு. அந்த அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இருட்டுற வரைக்கும் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் இருட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
அந்த பானிபூரி மேட்ரு நம்ம வந்து பேசுவோம். இதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன், ஓகேவா? இந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இந்த தமிழ்நாடு வந்துட்டோம் இல்லையா, இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே சாப்பிட்ற டிஷ் பானிபூரி நேற்று சாப்பிட்டது ரசம் நம்ம ஊரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதே நாங்கள் மீனாட்சிபுரம் தாண்டி இன்னொரு 10 கிலோமீட்டர் தாண்டி போய் சாப்பிட்டப்போ அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. இது வந்து உங்களுக்கு ஆர்டிஓ செக் போஸ்ட்டு. இப்போ நான் தாண்டுற இடம். ஸோ செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் அந்த செக் போஸ்ட்டில் தான் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கேரளா வண்டிகள் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வண்டி ஓடுது. கேரளா வண்டிகள் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க அப்படின்னா கூட்ஸ் நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்க, இல்லை கார்ஸ்லேயே ஹெவி லோட் கார்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி தான் விடுவாங்க. பைக்ஸ் எதையுமே செக் பண்ணுறது இல்லை. நான் போகிறப்ப செக் பண்ணுறது இல்லை. மேபி சீசனல் டைமுக்கு செக் பண்ணலாம், சொல்ல முடியாது. ஸோ நைட் ஆனதுக்கப்புறம் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹே காய்ஸ், ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக வந்துட்டு இருந்தோம். இப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சன் ஷேட் ஆகுது. ஆக்சுவலாக எனக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிட்டுருக்கு. பட் எனக்கு அதாவது சன் ஷெட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து சன் ஷெட்டுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அதை திருப்பி நான் காட்ட முடியாது. ஸோ இதுதான் இந்த இதுக்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா, இதோட ஆக்சசபிலிட்டி எனக்கு ரொம்ப ஈஸி. நான் ரோடையுமே பார்த்திங்கன்னா கவனமாக பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் உங்களை இதையும் வந்து பார்த்துக்கலாம். ரெண்டுமே பண்ணிக்கிற மாதிரி. ஸ்பெஷல் ரைட்லேருந்து நான் வந்து வெளியில் போகாமல் அதை நான் வந்து கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே எனக்கு ஆப்டாக இருக்குது. இது பக்காவாக இருக்குங்க. இது வந்து நாகப்பட்டினம் ஹைவே, கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் ஹைவே. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம். ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் கிட்டத்தட்ட அப்படி தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்ன் ஒன்று எடுக்க சொல்லிச்சு. ஸோ நானும் எடுத்தாச்சு. இப்போ நேராக பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இதில் 2 கிலோமீட்டர்ஸில் கண்டினியூ பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக அதுதான் பழனி ரோடுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுங்க. சைடில் இந்த காற்றாலை விண்மில்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் சுற்றிட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம். ஸோ இதோ இங்கே ஒன்று க்ளோஸாக இருக்குது. இவ்வளோ க்ளோஸாக என் லைஃப் டைமில் நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஊருக்காரங்க இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பழகிருக்கும். ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நாமக்கல்லில் நாங்கள் வெறும் ரக்கையை மட்டும் தான் பார்த்துருக்குறோம் விண்மில்ஸில். அதை தாண்டி ஒன்றையும் பார்த்தது கிடையாது. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, இன்னும் எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சப்போ எங்கள் ஊரில் இருக்கவங்க யாருமே இதை கூட இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது இன்னும். எஸ், இது மூலிமா கரண்ட்டு போகுது. ஏரோப்ளைன் ரெக்கன்மோ எங்கள் ஊரில். அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கலாம் தெரியாது. இந்த தருமபுரியில் கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூர்லேருந்து ஏற்றிட்டு வருவாங்கங்க இதை லாரியில். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தருமபுரியோட சைடில் அந்த இது இருக்குல்ல, ஒரு ரோடு கூட இருக்குமே, அந்த கணவாயின்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஸோ தொப்பூர் சைட்லலாம் இந்த பெரிய பெரிய ரெக்கையெல்லாம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் டிரைவர்ஸ்லாம். நீங்கள் ஈவன் 2 வீலர்ஸில் நீங்கள் போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ரொம்ப அது வந்து கஷ்டமாக இருக்காது. அங்கே என்ன பிரச்சனைனா, நான் பார்த்து டக்குன்னு லைட்டை போட்டாங்கப்பா. நான் பார்த்த வரைக்கும் அது என்ன இஷ்யூவாக இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே இருக்க ரோட்டில் நீங்கள் வந்து ஓவர்டேக் எடுக்கிறீங்க, ஸ்பீடாக போகிறீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் தொப்பூர்லங்க அவ்வளோ டேஞ்சர் இருக்கும்போதும் அந்த ரோட்டில் வந்துட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேணுனே ஓவர்டேக் எடுப்பானுங்க. அந்த சில பேர்னால தான் அங்கே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஆகுறது. ஸோ கரெக்டாக போலீஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நேராக போங்க அப்படி போங்கன்னு வாய்ஸ் ரெக்கார்டெலாம் பயங்கரமாக இருக்கும். இந்த அளவுக்கு சேஃபான ரோட்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் அப்படி இருந்தும் சில பேர் அதை மீறதுனால ப்ராப்ளம் ஆகுது. அது வண்டி ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க, பிரேக் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது மேனேஜபிளுங்க. ஸோ இந்த உள்ளார பூந்து வெளியில் போகணும். திரும்ப நம்ம வந்து கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் ஹைவேல போய் ஜாயின் ஆகும். என் வண்டியில் இப்போ தெரியுதா ஒரு லைட்டு முன்னாடி, இதுதான் ஸ்டாக்கு. இன்னும் நைட் ஆச்சுன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா வருவாங்க. இது வந்து கொஞ்சம் நமக்கு அப்படி தான் நடக்கும். வெளியில் வரும்போதெல்லாம் ஹார்ன் அடித்து வரணுங்க. நம்மளும் அடிக்கணும், அவனும் அடிக்கணும். அப்போ தான் விபத்தை தடுக்க முடியும். ஸோ ஆக்சுவலி அங்கே ஒரு டோல் இருக்குது. ஆமாங்க, டோல் இருக்குது. அது என்ன டோல்னு போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ரோடு பக்கம்லாம் நான் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அதனால் நானும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க மேபி இந்த பக்கம் அடிக்கடி வந்துட்டுருக்கவங்க அப்படியே பள்ளம். இந்த வண்டி
இந்த பள்ளங்களுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகாது. அது ஒன்று தான் இவரோட தலையில். நீங்கள் தான் பார்த்து இறக்கணும். ரோட்டில் மேடு இருக்கா பள்ளம் இருக்கா எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்து இறக்கணும். தலைவர்லாம் அட்ஜஸ்ட் ஆக மாட்டார். அவர் அப்படிப்பட்ட ஆள் இந்த வண்டியில் இருக்கவர். ஐ மீன் நான் வண்டி தாங்க சொல்கிறேன், CP 200X தான் சொல்கிறேன். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்லாம், அந்த சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்லாம் ஆகாது. ஸோ இதை பார்த்தீங்களா, செம்ம க்ளோஸாக இருக்குது எனக்கு இப்போ. ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாறியோ. நிஜமாலுமே இவ்வளோ தூரம் வந்தேன்ல, இவ்வளோ காற்றடிக்கல. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பயங்கரமாக காற்றடிக்குது. ஒருவேளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 இந்த மாதிரி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. அப்பா நைஸ். சன்செட் டைமும் நைஸு. ஆக்சுவலாக டோல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க போல். இது வந்து இன்னும் டோல் ரெடி ஆகலை. 150 நான் சும்மா சொல்லிட்டேங்க. எனக்கு தெரிஞ்ச 500க்கு மேலே இருக்கும் போல் ஃபுல்லாக. அவ்வளோ இது விண்மில்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது இதில். கொஞ்சம் சேஃபான பிளேஸ் இங்கேயே திரும்பி காட்டிடுறேங்க. பாருங்கள் இந்த சைடு. அப்பா கண்ணு கெட்டின வரைக்கும் இருக்குங்க. யா ஸோ பைக்கோட சஸ்பென்ஷன் பேக். நான் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோலாம் நீட்டாக ஸ்மூத்தாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ரோட்டில் திடீர்னு நடுவில் ஒரு பெரிய பாட் ஹோல் வருச்சுன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி விஷயத்தில் அதுவும் நீங்கள் ஸ்பீடு என்ன ஸ்பீடில் போகிறீங்கிறத பொறுத்து தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்கும். ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு இந்த வியூ பார்க்குறதுக்கு இந்த லைட்டு, இந்த ஆப்போசிட்டில் வண்டி வரதெல்லாம் பார்த்தா, இந்த ஆங்கிளில் நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசில் என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மோட்டோ ரைடர் கேம் இருக்கும்ல, விண்மில் சுற்றிட்டு இருக்கும் திடீர்னு. அதில் லெவல்ஸ் அதிகமாக ஓட்டினவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேமில் அப்படி தான், இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி பொழுது இருக்கிற கரெக்டாக இதே கலரு ஆரஞ்சு கலரில் ஷேட் அடிக்கும். நமக்கு அப்படியே இந்த விண்மில்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும். திடீர்னு மழை பெய்யும். வண்டி நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ரொம்ப லாங் ஓட்டுறவங்க, அதாவது அந்த கேம்லேயே சும்மா கொஞ்சம் தூரம் ஓட்டினாலாம் தெரியாது, லெவல்ஸ் நீங்கள் பாஸ் பண்ண நேராக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆப்போசிட்டில் இதே மாதிரி தான் லைட்டை போட்டு வண்டி ஓட்டு வருவானுங்க. நீங்கள் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாக்டாக அந்த ஒரு ஃப்ரேம் வந்து எனக்கு மோட்டோ ரைடர் ஃப்ரேம் தான் ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு அது மெமரி இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வரைக்குமே நிறைய பேர் அதை விளாண்டுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் விளாண்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. பட் இந்த செட்டப்பு, இந்த கெட்டப்லாம் பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அவ்வளோதான். எஸ், இந்த சஸ்பென்ஷன் நான் இப்போ ஒரு பேட்ச் ஹோல் வருதா, இந்த மாதிரியான குட்டி குட்டியாக இருக்கக்கூடியதுக்கெலாம் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல டபக்குன்னு ஒரு குழி வந்து ஏறிச்சு அப்படின்னா நல்லா உங்களை அடிக்கும் அது இடம். ஈவன் ரைடரை விட பில்லியனுக்கு இங்கே ஒரு இது பக்கத்துலேயே இருக்குது, நல்லா இருக்குது. ஏதோ எழுத்து எழுதியிருக்காங்க, நூசி வீடு சீட்ஸா, நூசி வீடு சீட்ஸ் அப்படின்னா தெரியலைங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய குழிகள் வரும்போது ரைடருக்கு அடி உழுவுது நல்லாவே. ஆனைமலை டைகர் ரிசர்வ் தங்களை அன்போடு வரவேற்கிறது. கூகுள் வேறு எங்கேயோ டேர்ன் பண்ண சொல்லுது லெஃப்டில். யா, ஸோ இவனுங்களாம் ஆப்போசிட்டில் இப்படி லைட்டை போட்டு வரானுங்கள்ல, நம்ம மட்டும் அந்த ஹட்ஜேஜ் யூஸ் பண்ணோன்னா நேராக அவங்க மூஞ்சிக்கே அடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி இடங்களில் அந்த லைட்டை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இல்லைனா கூட நான் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கமலம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இவ்வளோ வெளிச்சத்தில் எதுக்குங்க ஹை பீமு? வரவன் ஒருத்தன் கூட லோ பீமில் வரல, எல்லாரும் ஹை பீமு தான். எப்படின்னு தெரில. எங்கேயோ டேர்ன் லெஃப்ட்டுங்குது. எந்த இடத்துல டேர்ன் லெஃப்ட்? இந்த தெருவா? இல்லை 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 இல்லை, நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னா? அதுக்குள்ளே ஒரு புது ரூட்டை காமிக்குது. எனக்கு சத்தியமாக தெரியும் நான் தப்பாக தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடியே டேர்ன் பண்ணியிருக்கணும். பேசிகிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ இப்போ ஏதோ தெருவுக்குள்ளார பூந்து ஓட்ட போகிறோம், அவ்வளோதான். அது வேணால் நல்லா தெரியுது. இது கோயிலுங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு காதுலேயே உட்காந்துட்டு பேசுகிறா இவ வேறு. அத்தி நாய். ஸோ இந்த நாய்ங்க மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரில.
ஓகே, இப்போ ரூட்டு கரெக்டாக வருது. இங்கேருந்து போயிட்டு ரைட்டு. ஓகே, ரைட்டு, லெஃப்ட்டு. எஸ், லெஃப்ட்டு. பத்தியா, கூகுளே கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. எனக்கு காதில் ரைட்டுங்குது, ஆனால் மேப்பில் பார்த்தா லெஃப்ட்டுன்னு காட்டுது. இந்த இதுதான் நான் வந்து சுற்றி இப்படி வந்திருக்கேன். வரல, யாரும் வரல. ஓகே, ரைட்டு ஜி, இவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் 400 மீட்டர்ஸில் ஒரு ஹைவே வரதா காட்டியிருக்கு. தம்பி CB 200X இருக்குல்ல இந்த வண்டி, இது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒஸ்ட்டு கிடையாது, அட் த சேம் டைம் பெஸ்ட்டும் கிடையாது. இந்த வண்டியை வச்சு நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். எல்லா இடமும் சரி, எப்பேற்பட்ட பள்ளமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ரோடு மோசமாக இருந்தாலும் சரி, இந்த வண்டியை வச்சு நீங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாங்க. அப்படிப்பட்ட ஒரு பைக் இது, CB 200X. ஸோ எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் இதை பார்த்தா ஆத்திரமாகவும் வரும். அது ஏன்னு தான் தெரில. ஹார்னெட்டு கண்டிப்பாக இந்த இன்ஜினை வச்சு நீங்கள் ஹார்னெட் ஓட்டுறீங்கன்னா வெறுத்துருவீங்க. இது CB 200 இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த வண்டி இப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. இதை ஏன்டா நீ வந்து ஹார்னெட்டுக்கு இருக்கிற அதே இன்ஜின் தான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஹார்னெட் இந்தளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்காது. சீரியஸ்லி சொல்கிறேன், சத்தியமாக இந்த வண்டி கம்ஃபர்ட் உங்களுக்கு ஹார்னெட்டில் வரவே வராது. ஹார்னெட் எடுக்கணும்னு மனசில் எவனா வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு CB 200X எடுத்துருங்க. ஹார்னெட்டு வேணவே வேணாம். ஏன்னா என்ஜின் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நான் கேட்ட வரைக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு என்ஜினில் வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாத என்ஜின்னு சொல்ல முடியாது. ஈவன் நீங்கள் அது எந்த வண்டி எடுத்தாலுமே சரிங்க, உங்களுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட பைக்கு, நீங்கள் வந்து டிவிஎஸில் அப்பாச்சி எடுங்க, பல்சர் என்ன எடுங்க, என் சீரியஸ் எந்த வண்டி எடுத்தாலும் நமக்கு வாச்சிக்கிறது தான். ஒருவேளை கம்பெனி சைடில் ஏதாவது ஒரு விதமான ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு ஒரு என்ஜின் வந்துருச்சுன்னா நம்மளால் அதை மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த என்ஜின் வந்து உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கணும். அப்படி ரிலையபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைட் கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும். உள்ளே ஏதோ பிரச்சனை ஆனாலும் சரி, இல்லை என்ஜின் ஏதோ சின்ன வகையில் உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆனாலும் என்ஜின் ஸ்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். என்ஜின் எங்கேயுமே உங்களை நிறுத்தி கைவிடாது. அதுதான் ஹோண்டாவில் ஒரு பெஸ்ட்டு பார்ட்டு. அதே சேம் டைம் நீங்கள் ஹார்னெட்டில் ஒரு ப்ராப்ளமான என்ஜின் வச்சுக்கிட்டு அப்படி டக் பண்ணி ஓட்டுற ஒரு பொசிஷனில் சஸ்பென்ஷனும் சரியாக உங்களுக்கு விளங்காது. ஸோ அதை விட உங்களுக்கு CB 200 பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். ஈவன் வெயிட் மேனேஜ்மெண்ட்டு அந்த வண்டியோட இது கொஞ்சம் வெயிட் உங்களுக்கு ஜாஸ்தி. காற்றுல உங்களுக்கு ஆடவே ஆடாது. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி பக்காவாக இருக்கும். ஈவன் நான் கையை விட்டுட்டேன்ல, எனக்கு இந்த மாதிரி ஹைவேஸில் நான் கையை விட்டால் கூட போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வண்டிங்க இது. ஹார்னெட் நான் அந்த அளவுக்கு எனக்கு நம்பகமாக தெரியல. ஹார்னெட்டில் அப்படி கை விட்டால் வண்டி ஒன் சைடாக போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் CB 200 இப்போ இந்த இடத்துல எல்லாமே ஜர்க் ஆகுது, வண்டி ஆடுது. லோ ஸ்பீடு, எவ்வளோ லோ ஸ்பீடில் இந்த வண்டி எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். 30க்கு கிட்ட இறங்கிடுச்சு, கீழே 29. ஸோ 28 வரைக்கும் வண்டி வந்து 27, 26, 25, 24 ஓகே, 22, 21, 20 வரைக்கும் இந்த வண்டி வந்து உங்களுக்கு மேனேஜபிளாக இருக்கும். அதுக்கு கீழே தான், ஏன்னா இதோட ஃப்ரண்ட் எண்டு கொஞ்சம் நல்லா தூக்கி இருக்கிறதுனால அங்கே மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த இடத்துலையும் ப்ராப்ளம் வராது. இது ஒரு ஹைவே ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். செம்ம வண்டி இது. இன்னும் கொஞ்சம் நைட்டு ஆகட்டும். நம்ம நைட்டு ஆக்சுவலாக வீடியோவே நம்ம நைட்டுக்காக தான் போட்டோம். ஸோ நைட்டு வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. லைட்டோட வெளிச்சத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சிக்கலாம். இப்போவே உங்களுக்கு தெரியும் அதோட அழகு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நான் இன்னும் டார்க் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்காக தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் விளாக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நைட் விளாக்னு ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம வண்டி ஹசாரில் ஆன் இருக்கும்போது கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இது வந்து கீ ஆன் பண்ணும்போது இருக்கிற டிஆர்எலோட லைட்டு. டிஆர்எல் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெளிச்சமாக தாங்க இருக்கும். ஸோ ரொம்பலாம் இருக்காது, பட் ஓரளவுக்கு, அதாவது வண்டி இங்கே நிற்கிதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிஆர்எல் இருக்கும். அப்படியே ரியர் செக்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிரைட்னஸ் இண்டிகேட்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பைக்கோட கம்போஸ்டாக இருக்கும். ஸோ கீழே விழுந்தால் கூட ரியர் இண்டிகேட்டர்ஸ் உடையாது. பட் என்னென்னா ஹேண்ட் கார்ட்ஸில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கறனால நமக்கு அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் டிஆர்எல் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு நைட் டைம் டிஆர்எல் மட்டும் ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இங்கே முன்னாடி பார்க்குறீங்களா, தெரியுதா? எதுவுமே தெரியாது. ஸோ மெயின் லைட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன் வண்டியை. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதா? இதுதான் வந்துட்டு லோ பீம். ஸோ ரைட் பண்ணிக்கிட்டே பேசுவோம்.
ரைட் பண்ணிக்கிட்டே பேசினா தான் உங்களுக்கு லோ பீம் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த வர வண்டியை கிராஸ் பண்ணிட்டோம்னா இந்த வண்டியோட ஆக்சுவல் லோ பீமோட லெவல் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வண்டியோட லோ பீம் இவ்வளோ தான் லோ பீமு. இதை வச்சுக்கிட்டு உங்களால் சாதா கிராமத்து ரோட்டில் கூட போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு லோ பீம் லைட்டு இந்த வண்டியில் தான் இருக்குது. சொல்லப்போனால் எக்ஸல் கூட இதை விட அதிகமாக பவர் இருக்கும். எல்இடி கொடுத்துருக்கணும்னு இந்த வண்டியில் கொடுத்துருக்கான். ஆனால் இது ஒன்றத்துக்குமே ஆகாது. அதுதான் உண்மை. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஆப்போசிட்டில் அந்த லேனில் ஒரு லாரி வருதா, அந்த லாரியோட லைட் வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை ஈஸியாக கவர் பண்ணிவிடும். அது ஆக்சுவலாக இந்த லேனில் தான் வருது அது. ஸோ அந்த வண்டி நமக்கு வந்துச்சுன்னா இந்த வண்டியோட லைட்டில் ஒன்றத்துக்கும் இல்லை, தெரியுதா? இப்படி தாங்க இருக்குது இந்த லைட்டு. லோ பீமு இவ்வளோ இந்த லெவல் தான் இருக்கும். லோ பீம் எப்படின்னா ஹை பீம் நான் போடுறேன். ஹை பீம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் ஆன் பண்ணுறது ஹை பீம். ஹை பீம் தெரியுதா? அங்கே தூரத்தில் ஒரு புள்ளி தெரியுதா? அந்த புள்ளி தான் வந்து ஹை பீமு. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து லோ பீம் ஹை பீமாக்கான டிஃப்ரென்ஸ். ஒரு பேரிகார்டு வருது, அந்த பேரிகார்டை நான் கிராஸ் பண்ணிடுறேன். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு எம்டி ரோடு கிடைக்கும். அங்கே வந்துட்டு லோ பீம் ஹை பீம் ப்ளஸ் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆக்சிலரி லைட்டோட பவர். ஸோ இந்த லைட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸெல்லாம் கொடுத்து வாங்கலை. 1500 ஏன்னா 1500 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 1500 எக்ஸ்பென்ஸுன்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரியும். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் லைட் வெளிச்சத்தை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லைட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் வந்துட்டு இப்போ 84 கிலோமீட்டர்ஸ் ஃபார் திண்டுக்கல், அங்கேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் ஃபார் மதுரை. ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு தான். இப்போயே பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹெல்மெட் ஒன்றும் ஆன்டிஃபாக் ஹெல்மெட்லாம் கிடையாது, சாதா ஹெல்மெட்டு. ஸோ சாதா ஹெல்மெட்னால் உங்களுக்கே புரியும் அது எந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. 100 ஸ்பீட் லிமிட் இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்களா? சரி, கீழேயே போய்டுவோம். மேலே ஏறலான்னு பார்த்தேன், சரி வேணாம், அந்த பக்கமும் பேரிகார்டு இருக்கும். ஒருவேளை அந்த பக்கம் அடைச்சிருந்தாங்கன்னா இந்த பக்கம் நம்மளால் ஏற முடியாது. அட பாவி பயலே, செத்த நேரத்தில் சாவ கண்ணில் காமிச்சிட்டானுங்க. இங்கே தான் பேரிகார்டு வச்சுருக்கான்னு தெரியுது இல்லை, ஒரு இண்டிகேட்ரு இல்லை ஏதாவது ஒரு இது அமுக்குறானுங்களா. ஃபுல் ஹை பீம் போட்டு நைட்டு ஓட்டுறானுங்க. சத்தியமாக நைட்டில் வண்டி ஓட்டுறவங்களாம் தெய்வங்க, தெய்வம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கே. எப்படின்னா அந்த மாதிரி பெரிய பெரிய லாரிலாம் ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, நான் என்றைக்காவது ஒரு நாள் ஓட்டுறவன், பொழப்புக்கு ஓட்டுறவங்களாம் இருக்கான்ல, இப்போ அவன் நிலமெல்லாம் யோசிச்சு பார்த்தா தெரியும். சில பேர் கார் இருக்குங்கிற காரணத்துக்காக அதில் ஹை பீம்னு ஒன்று இருக்குங்கிறதுக்காக அந்த ஹை பீமை போட்டுக்கிறானுங்க. ஹை பீமை போட்டு அடிக்கிறானுங்க ஹைவேல 100 120. நான் போகிறதே 85. அதுவே எனக்கு ஒரு ஸ்பீடு மாதிரி தெரியும். என்ன கிராஸ் பண்ணிவிட்டு ஒருத்தன் வந்துட்டு காரில் பறப்பான், நான் கீழே குனிஞ்சு மேலே பார்க்குறதுக்குள்ளார அவன் எங்கேயோ போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடு. யாராவது போக சொன்னாங்களா அவனை? நான் கேட்குறேன். இல்லை, ஒரு வேளை அவனுக்கு அவ்வளோ முக்கியமான வேலை. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது, வேணாம் 18+ போய்டும்னு பார்க்குறேன். இந்த ஒரு டயலாக் ஒன்று வரும்ல, பொறுமையாக போ பங்காளி, ரொம்ப நாள் வாழ போகிற, அந்த டயலாக் தான் மனசுக்கு வருது. சரி, இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. லோ பீம் உங்களுக்கு தெரியுதா? வண்டியோட லோ பீம் இது. இப்போ நான் ஹை பீம் போடுறேன், இது ஹை பீமு. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் பெருசாக இருக்காது. ஹை பீம்னா கொஞ்சம் லாங் இருக்கும். இப்போது இன்னொரு நம்ம போட்டிருக்க ஃபாக் லைட் தெரியுதுங்களா? இந்த ஃபாக் லைட்டோட டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் கவர் ஆகும். ஃபுல் ரோட்ஸை கவர் பண்ணுவோம் இந்த ஃபாக் லைட்டு. நான் மோஸ்ட்லி லாங் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த லைட்டை தான் நான் போடுவேன் ஹை பீமுக்கு. ஹைவேக்கு. லோக்கல் யூஸ் போனால் கூட லோக்கல் யூஸ்க்கு நான் வேறு லைட் வச்சுருக்கேன், மஞ்சள் லைட் மாற்றிப்பேன் இந்த லைட்டுக்கு. இது வந்துட்டு நேராக முகத்துக்கு அடிக்காது, மற்றவங்களோட மூஞ்சுக்கு வந்து அடிக்காத மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே ரோட்ஸுக்கு மட்டும் தான் அடிக்கும். அட் த சேம் டைம் ஹச்எஃப் பறக்குது பார்த்திங்களா நம்மளோட தான். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபேஸுக்கு அடிக்காது இந்த எல்லோ லைட்டு. இப்போ நான் போட்டிருக்கேன்ல வண்டியில், இந்த எல்லோ லைட்டு வந்து ஃபேஸுக்கு அடிக்காது. ஸோ ஃபேஸுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேயே போயிடும். இந்த மாதிரி கல் போட்டிருக்காங்க இல்லைங்க, அந்த கல்லுலலாம் ஒரு ஸ்டிக்கர் கூட ஒட்டாமல் போட்டு வச்சுருக்கானுங்க. சத்தியமாக ஸ்பீடாக வரவன் பார்க்கவே மாட்டான், அடிச்சு தூக்கிடுவான். அதுதான் நடக்கும். ஸோ இந்த நான் வந்து இந்த எல்லோ லைட் போடுவேன்.
எல்லோ லைட் மோஸ்ட்லி கொஞ்சம் ஊருக்குள்ளே போயிட்டோன்னா இந்த லைட்டு தான். இல்லை நான் ஊருக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேனா நம்ம ஒயிட் லைட்டோட த்ரூ நல்லாயிருக்கும். ஆனால் அந்த டெப்த்து வந்து நல்லா இருக்காது. டெப்த்து மீன்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வந்துச்சுன்னா இந்த லைட் வந்து எதுக்குமே தெரியாது. ஆனால் இதே வந்து ரொம்ப டார்க்கான ரோடு, ஆப்போசிட்டில் வரக்கூடிய லைட்டுமே ஓரளவுக்கு ஹை பீமில் இருந்துச்சுன்னா இந்த லைட் செம்மையாக மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அட்வைசபிள்ங்க. சீரியஸ்லி நீங்கள் வந்து ரோட்டில் நைட் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து உங்களோட வண்டியில் வரக்கூடிய மெயின் லைட் வந்து நல்லா இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு நல்ல லைட் போடணும். அட் த சேம் டைம் ஒரு 1500 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்கன்னா சத்தியமாக இந்த லைட்டுக்கு நீங்கள் போயிடுங்க. இது செம்ம ஒர்த்து, உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்து. இது வந்து நிறையா டைம் நைட் ட்ரைவை எனக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் வண்டி ஓட்டுறதுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த லைட்டு நம்பி தான். இல்லைன்னா நைட் ட்ராவலை நான் மோஸ்ட்லி வந்துட்டு எடுக்க மாட்டேன். ஏன்னா அது அந்தளவுக்கு சேஃப். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காரை எந்த அளவுக்கு ஏறினா அப்படின்ட்டு. அதே தாங்க, தூரத்தில் யாரும் நம்ம கரெக்டாக ஓட்டுவோம், நம்மக்கிட்ட யாரும் கரெக்டாக ஓட்ட மாட்டாங்க. நம்ம நேரம் அப்படி இருக்கும், அவன் நேரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் வித்தியாசம். யாரையும் நம்ம போய் திட்டுறதோ அவங்களுக்கு குறை சொல்கிறதோ இல்லை. 100ல் ஓட்டிகிட்டு இருக்கவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் 100லே ஓட்ட மாட்டான். அது அவனுக்கு ஒரு நாளைக்கு புரியும், அப்போ ஸ்பீடை கம்மி பண்ணிடுவான். இவ்வளோ தான் வித்தியாசம். நீங்கள் போய் யாரையும் திருத்த வேணாம், அவனே திருந்திப்பான். லைட்ஸ் நல்லாயிருக்கு. நைட் ரைடில் குளிரும். இது ஏன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நான் கிளம்பிட்டேன்னா 8 மணிக்கு மேலே போனால் வேற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி எனக்கு ஃபீவரு, கோல்டு, இந்த லட்சணத்தில் நமக்கு இதெல்லாம் தேவைதானா கோபி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் எனக்கு ஒர்க்குங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி நைட்டாக போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அட் த சேம் டைம் நம்ம போகிறோம், கேமரா நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம லைட்டோட அழகு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காட்டணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஏன்னா எஸ், பார்க்காதவங்க இதில் கூட பார்த்துக்கோங்க. ஸோ நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் வந்து இது வந்து லோ பீம், தென் ஹை பீம் லைட். இவ்வளோதான். இந்த லைட் அடித்தா தான் உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறது என் கண்ணுக்கு தெரியும். இல்லை எனக்கு நேராக வேணால் ஆப்போசிட்டில் உங்கள் கண்ணுக்கே அடிக்கிறதா, ஊருக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் போகிறீங்க அப்படின்னா இந்த லைட்டு மாற்றிக்கலாம். இது வந்து 2 எல்லோ லைட்டு ஒன்று, ஒயிட் லைட் ஒன்று வருது. இப்போ வர ஹச்ஜி மாடலில் எப்படி வருதுன்னா ஃப்ளாஷரோடு வருது, ரெட் கலர் ஃப்ளாஷரோட லைட்ஸ் வருது. அதுவும் அட்வைசபிள் தான். மேபி நல்ல ஃபாக் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி டைப் இருந்தால் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அந்த லைட்டை வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வைஸ்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதே அடைச்சி வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இருட்டாக இருக்குது. ஓ, லைட் அதோடு முடியுது போல். ஆமாம், பயந்து லைட் அதோடு வந்து முடிஞ்சிருச்சு. யா கைஸ், ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வண்டியோட லைட்டு நைட்டில் எப்படி இருக்குங்கிறது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப லென்த்தான வீடியோவாக தான் இருந்திருக்கும். எஸ், கொஞ்சம் ஒரு விலாகாக நைட் செட்டப் எப்படி இருக்குன்ட்டு, நைட்டில் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு விரும்புனேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். பக்கத்தில் ஏதோ ஃபேக்ட்ரி, நல்லா தீவன ஃபேக்ட்ரி நினைக்கிறேன், தெரிஞ்சு வாசனை. எஸ், தீவன ஃபேக்ட்ரி. யா, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் கையை விட்டு ஓட்டுறேன்னு நினைக்காதீங்க. என் வண்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வந்து நம்பிக்கை இருக்குது மீன்ஸ் ஹை ஸ்பீட்ஸ்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு கையை விட்டு நீங்கள் ஓட்டினா கூட வண்டி வந்து கொஞ்சம் ஸ்டெபிளாக இருக்கும், ரோட்டை விட்டு அலைன் ஆகாது. நிறையா பேருக்கு இந்த வண்டி வந்து ஒன் சைடாக போகிற ப்ராப்ளம் இருக்கும். என் வண்டியில் ஒன் சைடாக டயர் தேயுதான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை ப்ரோ, அது கலர் பார்க்க அப்படி இருக்குது, டயரு ஒன் சைடெல்லாம் தேயலை. அப்படி ஒன் சைடாக தேயிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி வண்டி கையை விட்டு பாருங்கள். உங்களுக்கு வண்டி நேராக போயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு வண்டி ஒன் சைடாக இழுக்குது, இல்லை ஒன் சைடாக வாங்குது அப்படின்னா வண்டி ஒன் சைடாக அப்படியே அப்படி நகரும், அப்படியே போகும் ஒன் சைடு. அப்படி போச்சுன்னா உங்களுக்கு ஏதோ கோன் செட்லேயோ இல்லைனா வந்துட்டு சஸ்பென்ஷன் யூஎஸ்டி இல்லையா, ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல பெண்ட் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு வந்து வண்டி எடுத்த புதுசில் அப்படி தான் இருந்தது. கோன் செட்டு எனக்கு தெரிஞ்சு போயிருந்துச்சு. நான் கோன் செட் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆனால் கோன் செட்லாம் வியர் அண்ட் டயரில் தான் வரும், இதில் வாரண்டியில் வராது, சரியா? ஸோ அதனால் நீங்கள் கோன் செட் வந்து வாங்கிக்கிறது ஒரு அட்வைசபிள். யா, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து லேத்தில் கொடுத்து சஸ்பென்ஷனை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட்
பாய்.